வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்கள் மேப்பாடி பஞ்சாயத்து மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. செய்தியாளர் சிவ சபாபதி தரும் கள நிறுவனங்களை தற்போது பார்க்கலாம். மேற்பாடியில் இருக்க தற்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம மேற்பாடியில் இருக்கிற பஞ்சாயத்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் உடல் எல்லாமே கொண்டு வரப்பட்டது. கிட்டத்தட்ட 125 பேரோட உடல்கள் கொண்டு வரப்பட்டு இங்கே பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுடைய உறவினர்களால் அடையாளம் காட்டப்பட்டு அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு வர்றாங்க. தற்பொழுது இங்கே கனமழை பெய்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கூட சுகாதாரத்துறை அதிகாரி இருக்கார். அவர்கிட்ட இந்த சம்பவம் குறித்து கேட்போம். சார், இந்த துரித சம்பவம் குறித்து കുറച്ച് പറയാം സാർ. കഴിഞ്ഞ 3 ദിവസമായിട്ട് ഇവിടെ ഹെവി റെയിനാണ് ഫോർ ദ ലാസ്റ്റ് 3 days. This area is vulnerable for landslide. During 2019, heavy landslide occurred here, and at that time casualty 27. Now it crossed to nearly 200. Sir, ഇപ്പോൾ ഇവിടെ എത്ര ബോഡി എത്തിയിട്ടുണ്ട്, എത്ര ബോഡി ഐഡന്റിഫൈ ചെയ്തിട്ടുണ്ട് സാറേ? 126 bodies ഇപ്പോൾ ഓൾറെഡി എത്തിയിട്ടുണ്ട്. Today searching finished, stopped due to heavy rain and bad weather. പിന്നെ നാളെ അവിടെ ദുരിതം സംഭവം നടന്ന അവിടെ ഇടത്തിൽ ഇന്നും ബാഡി കിട്ടുമോ? ഇനി സാധ്യതയുണ്ട്. സോ മെനി ഹൗസസ് ഡിമോളിഷ്. എത്ര പേര് ഇപ്പോൾ അബ്സ്കണ്ട് ആയി സാറേ? ഇപ്പോൾ അയാൾ കാണാൻ പോയി? വി കാൺട്ട് സേ എക്സാക്ട്ലി ആയിട്ട് നമുക്ക് പറയാൻ കഴിയില്ല. ക്യാമ്പിൽ കുറേ പേരുണ്ട്. ചില വീടുകളൊക്കെ ടോട്ടലി ഡിമോളിഷ്ഡ്. വി ഡോണ്ട് നോ ദ എക്സാക്ട് നമ്പേഴ്സ്. ദാറ്റ്സ് ദ സിറ്റുവേഷൻ നൗ. സാറേ, ഇപ്പോൾ ഹോസ്പിറ്റലിൽ എത്ര പേര് ഉണ്ട്? ഇവിടെ വിംസ് ഹോസ്പിറ്റലിൽ കുറേ ആൾക്കാർ വിംസ് ഹോസ്പിറ്റലുണ്ട്. അവരിന്ന് രാവിലെ പുലർച്ചെ 3 മണി മുതൽ കൊണ്ടുവരാൻ തുടങ്ങിയാണ് വിംസ് ഹോസ്പിറ്റലിൽ. അവിടെ കുറേ കാഷ്വാലിറ്റി ഉണ്ട്. പിന്നെ മരിച്ചത് എത്ര പാടെന്ന് ഇപ്പോൾ നമുക്ക് കണക്കാക്കാൻ കഴിയില്ല ഒരു കാരണവശാലും. കാരണം ഇതിൻ്റെ പകുതി സ്ഥലം വരെയാണ് ഇപ്പോൾ ഇവർ എത്തിയിട്ടുള്ളൂ. ഇനിയും സ്ഥലങ്ങൾ കയറാണ്ട് നാളെയാണ് ഏകദേശം ആകുള്ളൂ. അത് കഴിഞ്ഞാൽ നമുക്ക് കറക്റ്റ് എത്ര ആൾ മരിച്ചെന്നും കാര്യങ്ങളൊക്കെ പറയാൻ പറ്റുള്ളൂ. ഇപ്പോൾ ഓരോ കുടുംബക്കാർ അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടൊക്കെ മാറി നിന്നുകൊണ്ട് കുറേ ആൾക്കാർ ഇവിടെ ഇല്ലാണ്ട് വിട്ടുപോയിട്ടുണ്ട്. അപ്പോൾ ആരെങ്കിലുമൊക്കെ സേഫായിട്ടുണ്ടോയെന്ന് അറിയില്ല. ഈ ഫോട്ടോ കാണുന്ന ആൾക്കാർ ഇനിയിപ്പോൾ ആരെങ്കിലുമൊക്കെ മരിച്ചു പോയോന്ന് അറിയില്ല. എല്ലാം അറിയണമെങ്കിൽ നാളെയും കൂടി ഒരു ദിവസം കൂടി നമുക്ക് ക്ലിയർ ആകേണ്ടി വരും. സാറേ, ഹെൽത്ത് ടീം ആൻഡ് റെസ്ക്യൂ ടീം ഇവിടെ എത്ര ആൾക്കാരുണ്ട്, എത്ര ആൾക്കാർ പണി ചെയ്തിട്ടുണ്ട്? അയ്യോ, അങ്ങനെയൊന്നും പറയാൻ പറ്റില്ല. എല്ലാവരും എത്തിയിട്ടുണ്ടായിരുന്നു. ഇഷ്ടംപോലെ ഒരുപാട് ആൾക്കാർ സഹായിക്കാനും എല്ലാവരും ഉണ്ട്. എല്ലാ സഹായവും എല്ലാം ഇവിടെ എത്തിയിട്ടുണ്ട്. എന്തായാലും അവിടെ പാറ ഉൾപ്പെടെ കൊളാപ്സ് ചെയ്തിട്ടുണ്ട്. അപ്പോൾ നമുക്ക് ആ ഭാഗത്തേക്ക് ഇതുവരെ റെസ്ക്യൂ ടീമിന് പോകാൻ കഴിഞ്ഞിട്ടില്ല. അതാണ് ഇപ്പോഴത്തെ അവസ്ഥ അവിടെ. தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மேப்பாடி மருத்துவமனையில் அவர்கள் உடல்கள் கொண்டு வரப்பட்டு அவங்களுக்கு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுடைய உறவினர்களால் அடையாளம் காட்டப்பட்டு ஒப்படைச்சிட்டு வராங்க. இந்த இடத்துக்கு நாம் வந்த பிறகுதான் தெரிஞ்சு இந்த இடம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உயிரிழப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மீட்பு பணி அதிக மழை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. மீண்டும் நாளை காலை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த கேரளாவில் இருக்கிற மருத்துவ குழுக்கள் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அதாவது பேரிடர் மீட்பு குழு அவங்களும் முழு மூச்சில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதே போல் தீயணைப்புத் துறையினரும் மற்றும் ரெவென்யூ மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்களில் எல்லாருமே தங்களுடைய பணிக்காக இங்கே தங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ இறந்ததில் 75 பேரோட உடல் அடையாளம் காட்டப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா 32 பேர் பெண்களும் 43 பேர் ஆண்களும் அவர்களுடைய உடல் அடையாளம் காட்டப்பட்டுள்ளது. இன்னும் தொடர்ந்து பல உடல்கள் இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே இருக்கிற ஆம்புலன்ஸ் மூலமாக ஒரு பில்டிங்கில் அவங்களுடைய உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அந்த உடல்கள் எல்லாம் அருகில் இருக்கிற ஒரு கட்டிடத்திற்கு எடுத்து வரப்பட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க உடல்கள் எல்லாமே முறைப்படி, அதாவது உடல்கள் மிக சேதமாக உருக்குலைந்ததே எல்லா உடல்களும் வருது. இதில் சின்ன குழந்தைகள் உட்பட பல உடல்கள் உருக்குலைந்ததே வருது. இது எல்லாமே அவங்களுடைய உறவினர்கள் அடையாளம் காட்டப்பட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எந்த விதமான அதாவது இந்த உடல்கள் வேறு எதுவும் கெட்டு போகாமல் பார்த்தீங்கன்னா அதை எல்லாமே சரியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்டு இங்கே இருக்கிற ஆம்புலன்ஸில் அவங்க உறவினர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த உடல்கள் பார்த்தீங்கன்னா அதை பிரேத பரிசோதனை செய்யப்பட்டிருக்க நிலையில் பார்த்து இதுக்கடுத்து கொஞ்சம் சிறிது தூரத்தில் இருக்கிற மற்றொரு தனியார் மருத்துவமனையில் அங்கே பாதித்தவங்களுடைய
உடல்கள் எல்லாமே, அதாவது அங்கே காயம்பட்டவர்கள், படுகாயம் அடைந்தவர்கள் எல்லாமே மருத்துவ சிகிச்சை கொண்டு செல்லப்பட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் காலிக்கட்டு, மலப்புரம் போன்ற இடங்களுக்கும் வந்து இங்கே பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது நலமாக இருந்து காயங்கள், உடல் பாதிப்புகள் ஏற்பட்டவர்கள் வந்து அங்கே கொண்டு சென்றிருக்காங்க. இத்தோடு மட்டும் இல்லாமல் இங்கே மட்டும் கிட்டத்தட்ட 40 கேம்ப் திறக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் எல்லாமே பாதிக்கப்பட்டு சிறு சிறு காயங்களோட தப்பிச்சவங்களை எல்லாமே முதலுதவி சிகிச்சை கொடுக்கப்பட்டு அந்த கேம்பில் வந்து தங்க வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த பகுதி, அதாவது நிலச்சரிவு பாதிக்கப்பட்ட பகுதியில் இப்போ இருக்கிற மக்களுக்கு எல்லாமே ரேஷன் மூலம் வந்து அரசாங்கம் வந்து உணவு வழங்கிட்டு இருக்கு. மேலும் வந்து மீட்பு பணிங்கிறத வந்து நாளை வெகு சீக்கிரம் தொடங்கப்படணும். மழை காரணமாக வந்து அதில் எதுவும் தொய்வு ஏற்பட்டாலும் அதற்கான முன்னெச்சரிக்கை எதுவும் அறிவிக்கப்பட்டு அந்த மீட்பு பணியை வந்து சரியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசாங்கம் எண்ணிக்கொண்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் இராணுவத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பெட்டாலியன் வந்து இங்கே, அதாவது மீட்பு பணியில் ஈடுபட இருக்கிறாங்க. பல இடங்களில் வந்து ரோடுகள், பாலங்கள், தகர்ந்த இடங்கள் எல்லாமே தற்காலிக பாலங்கள் அமைத்து அவங்க எல்லாமே மீட்பு பணியில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் முண்டக்கை என்ற இடத்துல வந்து தனி தீவாக காட்சியளிக்குதுன்னே சொல்லலாம். அங்கே வந்து இதுவரைக்கும் வந்து மீட்பு படை செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய பாதைகள் எல்லாமே முற்றிலுமாக தகர்ந்திருக்கு. அங்கே இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட 700 பேர் அவங்களுக்கு உண்டான உணவுகள் இதெல்லாம் வழங்க முடியாமல் அங்கேருந்து அவங்களும் தொலைபேசி மூலியமாக அதிகாரிகளை தொடர்ந்து தொடர்பு கொண்டுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் தற்பொழுது வரை காணாமல் போயிருக்காங்க. இவங்களை வந்து தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. களத்தில் இருந்து நிலவரங்களை வழங்கியதற்கு நன்றி சபாபதி.